அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். சர்ஃபான் BA vlog, அதே போல் சர்ஃபான் vlog BA2 நம்மளுடைய 2 சேனல். அதே போல் கடைசியாக இப்போ ஓப்பன் பண்ணல சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ 3 சேனல் வந்து ரன்னிங்கில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் சர்ஃபான் BA vlog கடைசி கட்டத்தில் நிற்கிது, கடைசி ஃபைனல் வார்னிங்கில். அதால் எப்படியுமே எந்த நேரத்தில் வேணால் என்ன நடக்கலாம்ன்றதால தான் இந்த 3வது சேனலும் இருக்குது. தொடர்ந்து அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பு அதை பார்த்தாலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 949 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 50% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் இலங்கைக்கான ரூபாயை பார்த்துடலாம். கூகுள் ரேட்டில் வந்து ஒரு தினாரின் மதிப்பு 940 ரூபாய் 54% போட்டிருக்காங்க. அதே போல் தான் இந்தியாவுக்கு 275 ரூபாய் 39% போட்டிருக்காங்க ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல் அம்மான் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தலாம். அம்மான் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவுக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும், 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 276 ரூபாயும், அதே போல் இலங்கைக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 980 ரூபாயும் வழங்குறாங்க அம்மான் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 277 ரூபாய் 60% வழங்குறாங்க. மொத்தமாகவே 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 970 ரூபாய் 71 ரூபாய் 75% வழங்குறாங்க. 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 960 ரூபாய் 55% வழங்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு அதே போல் 953 ரூபாய் 23% வழங்குறாங்க. 1,00,000 ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதை விட நீங்கள் அதிகமாக அனுப்பும்போது ரேட்டு கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 276 ரூபாய் 50% வழங்குறாங்க. இலங்கைக்கு 958 ரூபாய் 50% வழங்குறாங்க. அதே போல் குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளில் இப்போதைக்கு வரைக்குமே உங்களுக்கு கம்மியான டினார் அனுப்பினா மட்டும்தான் உங்களுக்கு ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் குவைத்தில் UAE எக்ஸ்சேஞ்ச் மட்டுமே தான் நீங்கள் அதிகமான தினார் அனுப்பினா அதிகமான ரேட் கொடுக்குறாங்க. மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட அதுவும் 10 ரூபாய்க்கு மேலே அதிகமாக கொடுக்குறாங்க. இது குறிப்பாக இலங்கையர்களுக்கு மிகவும் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுக்குறாங்க UAE எக்ஸ்சேஞ்ச். இலங்கைக்கு ஒரு 300 400 500 தினார்லாம் நீங்கள் அனுப்புறீங்களா இருந்தால் UAE எக்ஸ்சேஞ்சு தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட 10 ரூபாய் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை, மக்கள் வங்கியை தவிர்த்து பீப்புள்ஸ் பேங்கை தவிர்த்து மற்ற எல்லா வங்கிகளுக்கும் கிடைக்கும். பீப்புள்ஸ் பேங்குக்கு ரேட்டு கம்மியாக தான் கிடைக்கும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றி சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்னு. அதே போல் அவங்க சொன்ன ரேட், அந்த ரேட்டு வந்து சரியாக விழுந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளில் ஒவ்வொரு விதமான ரேட், ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அப்படி இருக்கிறதால நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகித்தான் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் பணம் அனுப்பி போவீங்க. அதுலேயும் குறிப்பாக சில எக்ஸ்சேஞ்சுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரணமாக இப்போ முன்னூறு கிளாஸில் ஒட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அம்மான் எக்ஸ்சேஞ்சில் எப்படி 980 ரூபாய் ரேட் போட்டிருக்காங்க. ஆனால் 980 ரூபாய் ரேட்டாக இருந்தாலும் அது உங்களுக்கு 20 தினார், அதாவது 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு தான் இலங்கைக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிறதால நீங்கள் அந்த ரேட்டை நம்பி உடனே போய் 100 தினார் 200 தினார் ரேட்டை விசாரிக்காமல் அனுப்பாதீங்க. முதலாவது நான் இப்போ அனுப்ப போகிறது 100 தினார் 200 தினார், இதுக்கு எவ்வளவு ரேட்டு வரும் அப்படின்றத கேட்டு பார்த்து அனுப்புங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டான
ஐடியாவாக இருக்கும். அதே போல் கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணம் இல்லையா, நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு மறக்காமல் பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 304 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 688 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 825 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 72 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரித்த நிலையிலே தான் இருக்குது. கம்மியான ரேட் இருந்தால் நாட்டை விட இங்கே வாங்கிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். போகிற பக்கமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே ஓட்டுநர்களே, தயவு செய்து கவனம். அடுத்த கேமரா பார்க்கின்களில். அடுத்ததா யுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை மறுபடியும் ஆரம்பமாகுது ஜோர்டானில். என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த இஸ்ரேல்காரனுடைய அட்டகாசம் அதிகரிக்குது. சுகாதார அமைச்சகம் மிக முக்கியமான ஒரு அச்சுறுத்தல் பற்றிய அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறாங்க. மிகப்பெரிய பேராபத்து இருக்குது, ரொம்ப கவனம். அதே போல் சால்மியா பகுதிகளில் நேற்றைய முன்தினம் சுற்றி வளைப்பு நடந்ததில் பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். காலநிலை தற்போது வளைத்து ஒவ்வொரு பக்கமும் நம்மளை மாறி மாறி வெச்சு செய்து அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் நேற்றைய தினம் ஆரம்பமாகியது. ஈராக்குடைய பாக்தாத் மற்றும் பஸ்ரா பகுதிகளில் அதிகமான செம்புழுதி காற்று. இந்த செம்புழுதியால் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஈராக் மட்டுமல்லாது குவைத்தும் சேர்ந்தே இந்த செம்புழுதியில் பாதிக்கப்பட்டிருக்குது நேற்றைய தினம். இப்போதும் புழுதி ரொம்ப அதிகரித்த நிலையில தான் இருக்குது. السلام عليكم ورحمة الله وبركاته أعزائي المشاهدين، مساكم الله بالخير في نشرتنا الجوية لهذه الليلة. أجواءنا الليلة أجواء باردة، متوقع تفاوت درجات الحرارة الصغرى ما بين 6 درجات مئوية في بعض المناطق الغربية والمناطق الشمالية إلى 9 درجات مئوية في المناطق الساحلية. كذلك متوقع أن تكون الأجواء مغبرة خلال الساعات القادمة، وتستمر الأجواء المغبرة خلال طول نهار يوم الغد، وذلك بفعل كتلة هوائية مغبرة قد تؤثر على البلاد خلال الساعات القليلة القادمة بمشيئة الله. இப்போ நான் இந்த நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த கதவுல வச்சு தானே நியூஸ் போடுவேன். இந்த கதவு இடைவெளிகளுக்குள்ளால் வரக்கூடிய அந்த தூசியினுடைய அந்த காற்று அப்படி மூச்சு விடும்போதே உண்மைக்குமே அது மூச்சு விடையில்லாத அளவுக்கு ரொம்ப காரமாக இருக்குது. அந்த சுவாசத்துக்கு அப்படியே அந்த புழுதி வாசம் அப்படியே மூக்கை தொலைச்சிக்கிட்டு போகுது. ரொம்ப அதிகமான தூசியாக இருக்குது வெளியில். இப்போ கூட நான் சாதாரணமான வீடியோட கடைசியில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுறேன்னு பாருங்கள். தூசி காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் வண்டிகள் விளாண்டு போனால் போகவே முடியலை, அந்த அளவுக்கு தூசி காற்று இருக்குது. அதே மாதிரி தான் ஈராக்ல எல்லாம் நேற்று பார்த்திங்கன்னா அதிகமான வாகன விபத்துகளும் பதிவாகி இருக்குது. ஒரு பக்கம் தூசி காற்றுடைய பிரச்சனை என்ன, இன்னொரு பக்கம் இந்த காற்றோடைய சேர்ந்து வர குளிர் இருக்கு இல்லையா, அது அதை விட பயங்கரமாக இருக்குது. அதுக்கும் மேலே அப்படின்ன மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1963 1964ஆம் ஆண்டில் வந்த அதே மாதிரியான ஒரு குளிரான சூழல் மறுபடியும் வருது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த காலநிலை பார்த்தீங்கன்னா இந்த காலநிலையுடைய மாற்றம் ரொம்ப அதிகமான குளிர்ச்சியை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக அந்த வெளியில் கொஞ்சம் ஜெக்கெட் அது இது இல்லாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் வெளியே போனாலே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அப்படியே குளிராக ஆரம்பிக்குது. குளிருது, அப்படியே ட்ரெஸ் எல்லாமே குளிருது, அப்படியே உடம்புல சுர்றன்னு ஏறுது குளிர். அதாவது தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் குறிப்பாக அந்த புதிதாக வந்தவங்க இந்த நாட்டுக்கு நீங்களும் ரொம்ப கவனம், ஜெக்கெட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள் ஈரானுடைய காலநிலை எப்படி மாறி இருக்குதுன்னு.
அதே போல சுகாதார அமைச்சகம் உடனடியாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தூசி அடர்த்தி அதிகமாக இருக்கும் போது வீட்டை விட்டு வருவதை தவிர்க்கவும் என்றும், அதே மாதிரி தேவைப்படும் போது மருத்துவமனைக்கு செல்லவும். எதிர்வரும் மணித்தியாலங்களில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டிருக்கும் தூசி அதிகரிப்பு தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் எச்சரிக்கையின் வெளிச்சத்தில் தற்போது இந்த தூசியினால் சில சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த தூசி ஒற்றுக்கொள்ளாதவங்க, சுவாச பிரச்சனைகள், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க நிச்சயமா மாஸ்க் அணிஞ்சுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். தயவு செய்து ரொம்ப கவனம். 8வது அரபு நாட்டின் உச்சி மாநாடு ஜோர்டானில் நடைபெற உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த சூழல்ல அதிகமான பிரச்சனைகளும் உருவாகி கொண்டிருக்கிறது. சிரியாவுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் ஒன்று கூடியிருக்கும் இந்த சூழல்ல மறுபடியும் வம்பிழுக்கிறாங்க வேணுமென்றே. பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய நயவஞ்சகத்தனத்தை பாருங்க. அந்த நாடு ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குதுன்னு தெரிஞ்சு உடனே போய் அல் ஹதர் சிட்டியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சி கொடியையும் நட்டிருக்கானுங்க இஸ்ரேல்காரனுங்க தற்போது சிரியாவில். தொடர்ந்து இவங்களோட அட்டகாசம் தாங்க முடியல. هذا خبرين دقد إسرائيل المنتخب السوري هستوريا سؤال. குவைட் ஏர்வேஸ் பயணிகளுக்கு ஒரு நல்ல தகவல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதிய ஃப்ளைட்டை வந்து புதிய விமானங்கள் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. A330 கீழ் 900 அப்படின்ற மாதிரி இந்த விமானம் வந்து ஃபுல் ஸ்பெஷாலிட்டியாவே இருக்கு. الطيارة الجديدة فيها فئة أول مرة نشوفها في الخطوط الجوية الكويتية. عسى الله يبارك. هذه الإيرباص 330-900 توها واصلة من فرنسا. هذه كراسي البزنس خصوصية أكثر، كراسي مريحة مثل ما انتم شايفين، مساحة كبيرة، في تكنولوجيا وخدمات أكثر من الطيارات اللي قبلها. كل كراسي البزنس فيه خصوصية حتى اللي بنص. هذه الفئة اللي قاعد نتكلم عنها، هذه البريميوم ايكونومي. المكان أوسع، الكراسي أفخم، المكان وايد أريح. أنت قاعد بمكان أوسع وأكبر من الايكونومي لكن بخدمات البزنس. الطيارة مو بس جديد، الطيارة صرفها للبنزين نسبة 25% أقل من منافسينها، وتقدر تخدم مسافات قريبة وبعيدة. الطيارة تكفي 278 راكب، 32 بالبزنس، 21 بالبريميوم ايكونومي، والباقي كلهم بالايكونومي. وللعلم فئة الرويال بهذه الطيارة مو موجودة. وسبب انه ما في رويال ان اغلب الشركات العالمية متوجهة حق البريميوم ايكونومي. يعتبر وصول هذه الطيارة جزء من الالتزام الكويتية في تحديث اسطول. பல தரப்பட்ட விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 13, 14 சால்மியா பகுதிகளில் அதிரடியான சுற்றி வளைப்பு. கிட்டத்தட்ட 2736 விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 7 பேர் அக்காமா இல்லாமல் மற்றும் கைது வாரண்டுடன் 10 பேர் மற்றும் குடியுரிமை தொழிற்சட்டத்தை மீறிய 11 பேர். அதே போல் வாகனங்கள் 28, மோட்டார் சைக்கிள்கள் 5, சட்டவிரோத வாகனங்கள் 10 என்று பல பேர் வந்து அதிரடியாக கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க சால்மியா பகுதிகளில். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் சோதனைகளின் உச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆபத்து. பிடிப்பட்டால் தெரிந்தானே 1 வருஷம் ஜெயில், இல்லைன்னா 1000 தினார் அபராதம். தயவு செய்து ரொம்ப கவனம். அக்காமா இருந்தும் வேலை இல்லை, நீங்கள் வெளியில் வேலை பார்த்தீங்கன்னா கைது தான். نفذت وزارة الداخلية حملة أمنية ومرورية شاملة في منطقة السالمية يوم الجمعة الموافق 13 ديسمبر 2024 بحضور وإشراف ميداني من معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الدفاع ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح. وأسفرت الحملة عن تحرير 2736 مخالفة مرورية والقبض على 7 أشخاص مطلوبين بتهمة التغيب، وشخصين لا يحملون إثبات هوية، وآخر لا يحمل رخصة قيادة نهائيا. كما تم ضبط 10 أشخاص مطلوبين بأوامر إلقاء القبض، و11 شخصا مخالفا لقانون الإقامة والعمل، وكذلك ضبط 33 مركبة ودراجة نارية مطلوبة قضائيا، وحجز 10 مركبات ودراجات نارية مخالفة مروريا. وتؤكد وزارة الداخلية أن هذه الحملات تأتي ضمن خطتها لتعزيز الأمن والنظام العام، مع الاستمرار في ضبط المخالفين والمطلوبين لتوفير بيئة آمنة ومستقرة في جميع مناطق البلاد.
போகிற பக்கமெல்லாம் நம்மளுக்கு வேட்டு வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒவ்வொரு வைத்தியசாலைகள்லையும் இப்போ இதை முதலாவது ஆரம்பிச்சிருக்காங்க. சபா ஹாஸ்பிட்டல் ஷோய்க் பக்கம் இருக்கிற சபா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அனைத்து பார்க்கின்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ கேமராக்களை பொறுத்திருக்கிறாங்க. சுகாதார அமைச்சகம் மற்றும் போக்குவரத்து துறை ஒன்றிணைந்து எங்கேயாவது பார்க்கின்களில் நிறுத்தாமல் ரோட்டோரமாக வண்டிகளை நிறுத்தி வச்சுட்டு போனீங்கன்னா அங்கேருந்து ஆன்லைன் மூலமே அவங்க ஜூம் பண்ணி பார்த்து வண்டிகளுக்கு அபராதம் போட்டுருவாங்க. ஹாஸ்பிட்டல் பார்க்கின்களுக்கு போகிறவங்களே தயவு செய்து கவனம். يا جماعة ديروا بالكم من هذه الكاميرات، هذه الكاميرات الجديدة ركبوها راح تكون تراقب الناس اللي تصف غلط، أي واحد صافت غلط راح تمسكه تعطيه مخالفة. شلون منتشرة بكل مكان، يعني حتى هذه واحدة في كل مكان أنت بتوقف فيه، هذه شوفوا موجودة في كل مكان، على الباركينج على الدوار، أي واحد راح يصفط غلط راح تلاقيه نزلت عليه مخالفة. هذه لسه ما فعلوها، امبارح ركبوها، امبارح صار لهم يومين او 3 بيركبوا فيها وهذا اليوم خالصة. هذه الكاميرا الرابعة كلها راح تصير تصور في كل الاتجاهات، 1 2 3 4 اتجاهات، 4 اتجاهات. கோடான கோடி நன்றிகள் பணி அமைச்சகத்துக்கு. தற்போது ஏதோ 7வது நம்பர் ரோட்டில் கொஞ்சம் லைட்டாக பேட்ச் ஒட்டி இருக்கிறாங்கப்பா, பஞ்சர் போட்டு வச்சுருக்கிறாங்க, பரவாயில்ல, ஏதோ பள்ளங்களை மூடி வச்சுருக்கிறாங்க. அதே போல் இதோ சால்மி அதிவேக மார்கை வெறித்தனம் வேற லெவல். السلام عليكم، معكم المهندس ناصر العتيبي من الهيئة العامة للطرق والنقل البري. بحمد الله تم البدء بأعمال صيانة طريق السالمي من منفذ السالمي الحدودي باتجاه مدينة الكويت. பல உயிர்களை தொடர்ந்துமே காவு கொண்ட சால்மி அதிவேக சாலை தற்போது அதிரடியாக புதிதாக ரெடியாக்கப்பட்டு வருது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அப்தலி ரோடு 7வது ரிங் ரோடையும் கொஞ்சம் புதுசாக போட்டு கொடுத்துட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வேறு பொறுத்திருந்து பார்க்கலாம். வேறு லெவலில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாஷா அல்லான்னு இதோ சால்மி ரோடு புதிதாக நிர்மாணிக்கப்படுது. அதே போல் இன்னும் கொஞ்சம் காலம் போகல சவுதி அரேபியா மற்றும் குவைத் போன்ற அரபு நாடுகள்லாம் ஒருவேளை நெட் பயிற்சியையும் ஆரம்பிச்சிருவாங்க போல், இயற்கையாகவே வயலெல்லாம் ரெடி பண்ணி. ஏன்னா இப்போ எல்லா பயிற்சிகையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு வராங்க. இதோ ஜாஃப்ரான் குங்குமப்பூ தற்போது சவுதி அரேபியாவில். هذا ما شاء الله لا قوة إلا بالله اللي هو الحقل الخاص في الزعفران، طبعا مقسم بالشكل اللي انتم شايفينه. كل قسم فيه مجموعة من الزعفران، طبعا هذه تختلف المواعيد والمعاملات، أما الكرمات واحدة ولكن الاختلاف في التاريخ، كل مكان فيه تاريخ ومعاملاته في الرأي. يعني الآن ما شاء الله لا قوة إلا بالله هذا في محافظة تيمة، هذه كلها كرمات، طبعا اللي يقول لها هم بصيلات ولكن هي في الحقيقة كرمات ما هي بصيلات. هذه كل زهرة تطلع 3 خيوط من الزعفران. غبار ما ادري شلون تنزل سيارات. لا சார்பா வந்தார். வண்டி கழுவணும். எப்படியுமே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தூசி வேற நேற்று அடிச்சிருந்துச்சு. வண்டியை கழுவணுன்னா மூஞ்சிகள்லாம் கொஞ்சம் கழுகாத மூஞ்சி மாதிரி இருக்குமே, கவலைப்படுவாங்களே அப்படின்னு நேரத்தோடயே போய் வண்டியை கழுவிடலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு போனேன். போனால் அங்கே கடைசியில் பார்த்தா தூசி எனக்கு முன்னாடி தம்பி கிளம்பு மூடிட்டு அப்படின்ற மாதிரி விரட்டி அனுப்பிச்சு. மூச்சு விட முடியலை. சொன்ன மாட்டேங்க. இப்போ நான் அந்த கதவு ஓரமாக நின்றுட்டு தான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த சுவாசம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா என்னால் முடியலை, பேசுகிறதுக்கே முடியலை. அந்த அளவுக்கு ரொம்ப அந்த மூச்சு திணறலோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவு தூசி. அந்த வார்டு அப்படியோ மூக்குக்குள்ளே சுருன்னு ஏறுது. அந்த மூச்சு அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு அப்படியே மூளையில் கொண்டு போய் நரம்பு மண்டலத்தையே தாக்குது. அந்த அளவுக்கு இருக்குது இந்த தூசியுடைய வாடை. எது எப்படியோ எல்லாம் இறைவனுடைய செயல். ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக அந்த ஆஸ்துமா மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். இந்த நாட்டில்
எல்லாருமே கஷ்டப்படுறதுக்காக வந்திருக்கோம். எந்த ஒரு நோடியும் இல்லாமல் அனைவரும் நல்லபடியாக தன்னுடைய நாடு போய் சேர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரைக்கும் காத்தருள்வானாக என்று பிரார்த்திக்கின்றேன். ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.